ஒர்க் முடிஞ்சு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா நாங்கள்லாம் குட்டீஸாக இருக்கும்போது ஒரு பிஸ்கட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி அந்த பிஸ்கெட்டை தான் நான் என்னோடய குட்டீஸ்க்காக ரெடி பண்ண போகிறேன். கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை 3வே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரேஷியோவில் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்சு ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். கீ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சக்கரை வந்து நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு சூப்பராக சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிறோம். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறோம். பேரலாக பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சுட்டேன். டீயும் அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ இதை சூப்பராக உருட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அப்படி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்டு, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஷேப்ஸில் தான் போட்டு பொரிச்சு எடுத்தேன். இதில் பார்த்திங்கன்னா சென்னா கொஞ்சம் வச்சுட்டு அதே மாதிரி சமோசா மாதிரியும் ஒரு தடவை மடித்து ட்ரை பண்ணேன். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ டீயும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 2-3 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். கெடவும் செய்யாது, சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் சின்னதில் இருக்கும்போது சின்ன வயசில் வளர்ந்து வரும்போது எங்கள் அம்மா எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.